ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஸ்ட் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்டே இருக்கிற ஐஎன்ஆரை டெபாசிட் பண்ணி எப்படி எத்தேரியமாக பை பண்ணி நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேஜில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி உங்கள் ஐடியை ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி லைவ் பேங்க் விட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கு ஜியோடெஸில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் கேட்குறீங்க ஜியோடெஸ் அப்படிங்கிறது ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஜியோடெஸ் அப்படிங்கிறது ஆப்லாம் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம்லேருந்து எடுத்து முன்னாடி வச்சுருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் நேம், உங்கள் லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா பேன் கார்ட்லேயோ ஆதார் கார்ட்லேயோ உங்கள் நேமுக்கு பின்னாடி இனிஷியலோ இல்லை உங்கள் அப்பா பேரே இருக்கும். ஓகேங்களா? அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி, உங்கள் பாஸ்வேர்டு, உங்கள் ஃபோன் நம்பர். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை டச் பண்ணிங்கனாவே, ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து டேரெக்டாக கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரெஃபர் கோடு வந்துடும். நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருங்க உங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அந்த ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து வரும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகாது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, உங்கள் மெயிலில் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் மெயில் வந்திருக்கும். அதை போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணக்கப்புறம் தான் இங்கே வரணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இன்வேலிட் பாஸ்வேர்டு அப்படின்னு வரும். இல்லாட்டி உங்கள் மெயிலை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் அண்ட் பேன் கார்டு இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா, பேங்க்கில் நீங்கள் எந்த பேங்க்கில் கேஒய்சி கொடுத்துருக்கீங்களோ, ஓகேங்களா, அந்த கேஒய்சியோட ஆதார், அந்த கேஒய்சியோட பேன், அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வெரிஃபிகேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஜிஸ்டர்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ், அதாவது ஆதார், பேன், உங்கள் பாஸ்புக்கெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உள்ளே போகும். உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஓடிபி, அதாவது நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 253673. ஓகே கொடுத்தாச்சு. வெரிஃபை கொடுத்துட்றேன். நம்ம உள்ளே வந்துட்டோம். இதுதான் நம்மளோட ஜியோடெஸ் டேஷ்போர்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி நம்ம டெபாசிட் பண்ணி நம்ம எத்தேரியமாக பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற எத்தேரியமை கொடுத்து ஐஎன்ஆரை நம்ம பேங்க்குக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல டெபாசிட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் தான் நம்ம வந்து ஐஎன்ஆரை டெபாசிட் பண்ண போகிறோம். ஓகே, டெபாசிட் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல 3 வகையான டெபாசிட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கொடுக்கணும்னா நார்மல் டெபாசிட் அப்படிங்கிறத கொடுப்போம். ஓகே கொடுத்தாச்சு. இந்த இடத்துல எவ்வளோ நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க, 2000, 4000, 5000 எவ்வளோ என்டர் பண்ண போகிறீங்களோ அதை என்டர் பண்ணுங்கள். இந்த இடத்துல கூகுள் பே அப்படிங்கிறது நீங்கள் எதுலேருந்து அனுப்புனாலும் சரி, ஃபோன்பே, கூகுள் பே எதுலேருந்து அனுப்புனாலும் ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிறத மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐஎம்பிஎஸ் மாற்றி இந்த இடத்துல டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, டெபாசிட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல எல்லாமே ஆப்ஷன் டிக் பண்ணிவிடுங்க. ஓகே, டிக் கொடுத்தாச்சு. டிக் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்தோடனே நீங்கள் வந்து இதில் எல்லாமே டெபாசிட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணணும். நீங்கள் எந்த பேங்க்கில் வெரிஃபை கொடுத்துருக்கீங்களோ, அதாவது ஜியோடெஸில் எந்த பேங்க் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க்கில் இருந்தால் அனுப்புனா மட்டும்தான் இது எடுத்துக்கும். ஓகேங்களா? இல்லைனா உங்களுக்கே ரிட்டர்ன் ஆகிடும். நீங்கள் எதுலேருந்து கூகுள் பேலேருந்தும் இந்த அக்கௌண்ட் என்டர் பண்ணி அனுப்பலாம், இல்லை ஃபோன்பேலேருந்தும் என்டர் பண்ணி அனுப்பலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பேலேருந்து இதில் காட்டின அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்கே காட்டின அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் ஜியோடெஸ்குள்ளே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எந்த பேங்க்லேருந்து அனுப்புனீங்களோ அந்த பேங்க்கை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்கள் எதை என்டர் பண்ணணும் அப்படின்னா, கூகுள் பேலேருந்து அனுப்புனீங்கன்னா டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இதே ஃபோன்பேலேருந்து அனுப்புனீங்க அப்படின்னா யூடிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இங்கே வருது பார்த்தீங்களா, 02141. ஓகே, அதை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். 02141 43387 4338719. ஓகே, என்டர் பண்ணிட்டோம். செக் பண்ணிக்கலாம்.
02141 ஓகே, நம்ம செக் பண்ணிட்டோம், கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதை வந்து ஒன்ஸுக்கு ட்வைஸ் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா இல்லாட்டி எரர் வந்துடும். எரர் வந்துருச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இதை ரீஇன்பில்ட், அதாவது மறுபடியும் நீங்கள் இதில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இப்போ எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிட்டோம். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடும். சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்வைப் பண்ணி வாங்க. அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இன்னும் வரல, ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போது இங்கே டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே இப்படி ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சப்மிட்டட் அப்படின்னு காட்டும், ஓகேங்களா? சப்மிட்டட்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் ஆகும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பெண்டிங் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த டிரான்சாக்ஷனை அவங்க கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கீழே இருக்கிற மாதிரி சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, சப்மிட் பண்ணிட்டோம். இது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ ஜியோ டெஸ்ட்டில் வந்துடுச்சு 25,000. அதுக்கான ஜியோ டெஸ்ட்லேருந்து மெசேஜும் நமக்கு வந்துடுச்சு. ஜியோ டெஸ்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டோம், அதாவது 5000 டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ டெஸ்ட்லேருந்தும் மெசேஜ் வந்துடுச்சு, ஓகேங்களா? இப்போ டெபாசிட் பண்ணுற ப்ராசஸ் எப்படின்னா, உள்ளே போகிறோம், டெபாசிட் கொடுக்குறோம், அதில் ஒரு 5 டிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே என்ன அக்கௌண்ட் நம்பர் காட்டுதோ, நம்ம எந்த ஜியோ டெஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த அக்கௌண்ட்லேருந்து அதுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் உள்ளே செட் பண்ணிட்டோம்னா ஓகே, முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டேஷ்போர்டு இருக்குது பார்த்தீங்களா? இதை தொடுங்க. ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் காட்டும். இந்த இடத்துல நமக்கு என்ன கிரிப்டோ கரன்சி தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தேரியம் டு INR, சரிங்களா? அதை வந்து டச் பண்ணலாம். ஓகே, அதை டச் பண்ணோன்னே உள்ளே வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்வைப் பண்ணிகிட்டே வாங்க. லைட்டாக ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வேணும். இந்த இடத்துல நீங்கள் லிமிட் ஆர்டரே எடுக்கட்டும், எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் எதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெபாசிட் பண்ணும்போது இந்த இடத்துல, ஓகேங்களா, இதை அனுப்பிச்சிட்டு உங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை போடுங்க. நான் வந்து 50,000 போடுறேன். போட்டுட்டு இந்த இடத்துல குவான்டிட்டிங்கிறது எம்டியாக இருக்குது. டிஸ்பிளேல எதனா ஒரு இடத்துல டச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான எத்தேரியம் என்னவோ அந்த இடம் இதில் காட்டும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ வந்து எத்தேரியம் காட்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம பை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஓகே, கிளிக் பண்ணிட்டோம். இதில் என்ன காட்டுதுன்னா, பிளேசிங் ஆர்டர் பை 1.81 எத்தேரியம், ஓகேவா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27,600 அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே, நம்ம ப்ரொசீட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துடலாம். ஓகே, நம்ம ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஓகே 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 எல்லாமே பிளேஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் அதே மாதிரி டேஷ்போர்டு போங்க. இந்த டேஷ்போர்டு இந்த பொம்மை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை தொட்டுட்டு உள்ள டேஷ்போர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் எத்தேரியம் வந்து வந்திருக்கும் பார்த்தீங்களா? எனக்கு வித்தின் செகண்டில் வந்துருச்சு. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல விட்ரால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல விட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டோட எத்தேரியம் அட்ரஸ் கேட்குது. ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளே வந்தோடனே எத்தேரியமை டச் பண்ணுங்கள். எத்தேரியமை டச் பண்ணி இங்கே காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை காப்பியை டச் பண்ணுங்கள். ஓகே, டச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுது. நம்ம இங்கே இருக்கிறத ஃபுல்லாகவே என்ட்ரு பண்ணிக்கலாம். 1.8102,196, ஓகேங்களா? மேலே இருக்கிற எத்தேரியமா ஃபுல்லாகவே டைப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நார்மலாக எக்ஸ்பிரஸா அப்படின்னு கேட்குது. நார்மல் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரும். எக்ஸ்பிரஸ் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.02 எத்தேரியம் பிடிக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.01 எத்தேரியம் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இதுலேருந்து நம்ம விட்ரால் ஆப்ஷன் கொடுத்துடலாம். மறுபடியும் ஓடிபி கேட்குது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஓடிபி. ஜியோ டெஸ்ட்லேருந்து நம்ம தான் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓடிபி கேட்பாங்க.
ஓகே ஓகே ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு 819117. ஓகே என்டர் பண்ணிட்டோம். வெரிஃபை கொடுத்துடலாம். வெரிஃபை கொடுத்தோன்னே உங்கள் மெயிலில் போய் நீங்கள் விட்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நம்ம மெயிலில் போய் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே ஜியோடஸ்லேருந்து மெசேஜும் அனுப்பிச்சிருக்காங்க. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா 1.81 எத்தேரியம் ஜியோடஸில் இருக்குது. விட்ரால்னால் உங்கள் இதை போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போவோம் மெயிலில் டச் பண்ணலாம். ஓகே இன்ஃபோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா கிரிப்டோ விட்ரால் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை டச் பண்ணலாம். டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் ஆட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா கிளிக் பண்ணுவோம். ஓகே லோட் ஆகுது. கோ டு டேஷ்போர்ட். ஓகே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போயிடும். இப்போ என்னன்னு தெரியல. லாகின் கேட்குது. ஒன்ஸ் லாகின் கொடுத்துடலாம். ஓகே ஓடிபி என்டர் பண்ணிடலாம். 1245. ஓகே வெரிஃபை கொடுத்துட்டோம். ஓகே என்கிட்ட இருக்கிற எல்லா எத்தரியுமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே இனிமேல் நமக்கு ஜியோடஸ் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளே போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே டைம் பார்த்தீங்கன்னா 2:19 ஆகுது. எவ்வளோ நிமிஷத்தில் நமக்கு வந்து ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஓகே 2:20 ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் கழிச்சு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே சூப்பர் வந்துடுச்சு. நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸ்லோவாக இருக்குது. மறுபடியும் ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே சூப்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகிடுச்சு. டெபாசிட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எத்தேரியம் டு ஐஎன்ஆர் டு எத்தேரியமாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரஸ்ட் வேலட்லேருந்து எப்படி அமௌண்ட்டை விட்ரால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஃபாஸ்டேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோவும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.